குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இந்த நெத்தி பொட்டு அதை பற்றி விளக்கங்கள் பல சொல்லலாங்க. ஏன் தவம், தியானம், மெடிடேஷன், யோகா எல்லா இடங்கள்லையும் இந்த இரு புருவ மத்திய பற்றின பெரும்பாரியான விளக்கங்களை கொடுத்து 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 இன்று வரை தியானம் என்பது ஏதோ உன்னை உள்நோக்கி கவனிக்க வேண்டியது, அது உன் நெத்தி பொட்டில் தான் இருக்கிறதுங்கிறத எல்லோருக்குள்ளேயும் எல்லோ இடத்துலையும் சொல்லும் பொழுது, ஆனால் அவங்க எல்லோரும் அந்த சத்தியவானாகவும் ஞானவானாகவும் அவங்க மாறினாங்களான்னு கேட்டால் அதை உற்று நோக்குங்கால் ஒன்றும் இல்லை என்பதை சொல்ல தான் பல இடங்களில் பல பேர் எப்படியோ சொல்லி அதனின் விளக்கத்தில் எப்படி நீ உற்று நோக்கி உள்ளுள் அது எது கவனிக்க வைக்கின்றதோ அதை நோக்குன்னு சொல்ல முற்பட்டிருக்காங்க. ஆனால் இங்கே எல்லாரும் எதை நோக்குறாங்கங்கிறதுக்கு அவரவரின் எண்ணமே அங்கு முழு காரணமாக இருக்குங்க. நீங்களாம் உங்களுடைய இருபுருவ மத்தியில் இருக்கும் நவமணி பொக்கிஷத்தின் அடிப்படை ஒளி உச்சம் எங்கிருந்து புலப்படுகின்றது, அது எதனை சொல்ல விரும்புகின்றது என்பதை எல்லோரும் உணர்ந்து கொண்டால் போதும். உங்களுக்குள் இருந்து அது ஒரு விளக்கம் தர ஆசைப்படும். அந்த விளக்கத்தில் நீங்கள் யார், மீண்டும் அதே யாருங்கிறதுக்கு உங்களுள் அது எதை சொல்ல விரும்புகின்றதோ அதை நீங்கள் கண்டுபிடித்து விட்டால் போதும். உங்களுள் அது யார் என்பதற்குள் நீங்களே அதுவாக மாறிவிடுவீர்கள். குருவின் ஞானத்தில் இதுவரை யாருமே அதை உற்று நோக்கவில்லை எனில் நீர் யாரும் குருவையும் உற்று நோக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். ஏன் அப்படி என்பது சொல்லும் பொழுது கூட அந்த வார்த்தைக்குள் அது எதை காட்ட விரும்புகின்றதோ அதை இன்று வரை யார் ஒருவன் தன்னகத்தை வைத்து கொள்ள ஆசைப்படுகின்றானோ அப்பொழுதே அது தனக்குள் அது வெளிப்பட்டாலும் மறைபொருளாகவே காணப்படும். இன்றைய நாளில் நாங்கள் அனைவருமே இந்த நவமணி பொக்கிஷத்தின் மாபெரும் வித்து யார், நான், அது வேறு யாரும் இல்லை என்பதை என் குருநாதரே சொல்லும் பொழுது, உச்சத்தில் உமக்குள் இருக்கும் யார் ஒருவன் உன்னை உணர்த்தி உன்னுள் இருந்து அதை மீண்டும் மீண்டும் கருவாய் உருவாய் திருவாய் மலர்கின்றாரோ அப்பொழுதே அவரே உன்னுள் இருக்கும் அந்த நான். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றி.